தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். புதிய ஏற்பாட்டு சபையை புரிந்து கொள்ளுதல் என்கிறதான தலைப்பில் நான் கடந்த சில வாரங்களாக உங்களோடு கூட ஆண்டவருடைய சத்தியங்களை உங்களோடு பேசி வருகிறேன். புதிய ஏற்பாட்டு சபை என்பது என்ன? பழைய ஏற்பாட்டில் இருந்ததான தேவனுடைய ஆலயத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் இருக்கிறதான வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத நாம பார்த்தோம். அதை தொடர்ந்து சபை என்பது மக்களை குறிக்கக்கூடியது, அது ஆலயத்தை அல்ல என்பதை பார்த்தோம். அப்படியானால் சபை என்பது ஒரு தேவனுடைய குடும்பம். நாம் அத்தனை பேரும் தேவனுடைய குடும்பத்தார், தேவனுடைய நகரத்தார், அவருடைய வீட்டார் என்று சொல்லி பார்த்தோம். அவருடைய சபையை ஆண்டவரே கட்டுகிறார். அவருடைய சபைக்குள்ள இருக்கிறதான மக்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பிசாசின் வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகள் சபையை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். சபைக்குள்ள இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சபையினுடைய அவயங்களா இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு அவயமும் செயல்பட வேண்டும். செயல்படாத அவயத்தின் மூலமாக சபை ஊனமாகி போகிறது அல்லது முடமாகி போகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். கடந்த வாரத்தில் சபையை நிர்வகிக்க அல்லது சபையை நடத்த தேவன் ஏற்படுத்திய 3 முக்கியமான ஆளுகைகள் அல்லது தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள், இவங்க சபைகளை வழிநடத்துவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த, சபையை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்ததான முக்கியமான நபர்கள். ஒருவர் பரிசுத்த ஆவியானவர், இரண்டாவது தேவனுடைய வார்த்தை, மூன்றாவது தேவனால் எழுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். தொடர்ந்து இன்றைக்கு இந்த சபைக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான பெயரை நான் சொல்லி இந்த வாரத்தில் இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம், அது மற்றதெல்லாம் சுவிசேஷம், இது விசேஷம். விசேஷம்னா என்னது, சுவிசேஷம்னா என்னது நான் தெரிஞ்சுக்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப. விசேஷம்னா செய்தி. வீட்டில் என்னங்க விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க. விசேஷம்னா செய்தி, சுவிசேஷம்னா நல்ல செய்தி. ஷூ ஷூ அந்த ஷூ, அது ஷூ இல்லை, ஷூ ஷூ சுபிக்ஷம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஷூ அது சமஸ்கிருத வார்த்தை, வடமொழி வார்த்தை. அந்த சுவிசேஷம்னு சொன்னா நல்ல செய்தின்னு அர்த்தம். அப்ப அதுல இருக்கிறது நல்ல செய்தி, இதுல இருக்கிறது செய்தி. வெளிப்படுத்தின விசேஷத்துல நல்ல செய்தியான்றது அதை வாசிக்கிறவங்களை பொறுத்து. ஏன்னா தேவனுக்கு பயந்தவனுக்கு நல்ல செய்தி, பயப்படாதவனுக்கு அது நிறைய கெட்ட செய்தி இருக்குது அதுல வெளிப்படுத்தின விசேஷத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், இப்ப படிக்கலாம். 19வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வெளிப்படுத்தல் 21 2வது வசனத்தையும் நாம வாசிக்கலாமா?
யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நல்லா கவனிங்க. அங்க முந்தின வசனத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து வந்தது. அந்த கல்யாண விருந்துக்கு அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இங்கே மணவாட்டிய போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ஒரு சபையை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம். மனைவி, மணவாட்டி, ரெண்டு வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனைவிக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மணவாட்டினா என்ன, மனைவினா என்ன? What is the difference between bride and wife? இப்ப புரியுமா? அப்படின்னா புரியுமா? ஏன்னா நீங்க தோரமார்களுடைய வம்சம் போல இருக்கு. Who is bride? திருமணத்திற்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பெண் தான் பிரைட், மணவாட்டி. மணவாட்டின்னு சொன்னா யாரு? அவளுக்கு ஒரு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது, அவளுக்கு திருமணம் ஆக போகிறது, ஒருவரை மணமுடிக்க போகிறாள் என்று அர்த்தம். ஒருவருக்காக அவள் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறாள், அவள் தான் மணவாட்டி. மனைவி என்பவள் ஒருவரை மணமுடித்து விட்டாள், ஒருவனுக்கு உடன்படிக்கை செய்து ஒருவரோட முழுமையான மனைவி ஆகிவிட்டாள் என்றுதானே அங்க அர்த்தம். நல்லா கவனிங்க. அப்ப பரிசுத்த வேதத்துல சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பெயர் என்னன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டி அல்லது ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 19ஆம் அதிகாரத்துல என்ன வாசிச்சீங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணமா? கல்யாணம் வந்தது. அப்படியா? கரெக்டா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ரைட். 9வது வசனம் பாருங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து, அடுத்தது கல்யாணம், அப்புறம் கல்யாண விருந்து வேற இருக்கு, ரிசப்ஷன். மேரேஜுக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? இதெல்லாம் எங்க நடக்குது பிரதர்? சொல்லுங்க. நாங்க போய் பிரியாணி சாப்பிட்டு வரன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கல்யாணத்திலையும் கல்யாண விருந்துலையும் நீங்க தான் மணப்பெண்ணு அப்படின்றதே உங்களுக்கு தெரியல. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா, நாம தான் அந்த மணவாட்டி. நமக்கு தான் வேதம் அப்படி ஒரு பேரை கொடுத்திருக்கிறது. ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்து வந்தது, கல்யாணம் வந்தது, அதுக்கு அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நல்லா கவனிங்க அருமையானவர்களே. நாம் இப்பொழுது மணவாட்டியா இருக்கிறோம், சீக்கிரத்திலே அவருடைய மனைவியாக போகிறோம். இங்க ஆண் பால் பெண் பால் எல்லாம் கிடையாது. ஏன்னா சபைக்குள்ள எல்லாரும் நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் யாருதான்? சொல்லுங்க ஆண்கள்லாம் சொல்லுங்க. நாம எல்லாரும் யாரு? அவருக்கு மணவாட்டி தான், அவர் தான் மணவாளன். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல, எல்லாரும் சேர்ந்த இந்த சபை கிறிஸ்துவுக்கு என்னது? மணவாட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் சபைக்கு வேதம் கொடுத்திருக்கிற ஒரு பெயர் என்னன்னா மணவாட்டி. நீங்களும் மணவாட்டி, அவர் நம்முடைய மணவாளன். ஆமென். நல்லா கவனிக்கணும். நமக்கு ஒரு நிச்சயம் நடந்தது. உங்களை அவர் என்ன பண்றார்னா நிச்சயம் பண்ணிக்கிட்டார். உங்களை அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். பிரைஸ் காட். ஆமென். எத்தனை பேர் அதை நீங்க அறிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க எப்ப ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அப்ப அவர் உங்களை தனக்கானவர்களாக அவர் நிச்சயித்து கொண்டார். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. இந்த பூமியில நீங்க மனம் திரும்பி பாப மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்று அவரே என்னுடைய சிருஷ்டிகர், அவர்தான் என்னுடைய நாயகர், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி என்றைக்கு நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு அவருக்கும் உங்களுக்கும் ஒரு நிச்சயம் நடந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களுக்கு மோதிரம் போட்டார். நிச்சயம் அப்ப என்ன போடுவாங்க சொல்ல மாட்டீங்களே. ஆமா, அவர் உங்களுக்கு மோதிரம் போட்டார். உங்க எத்தனை பேருக்கு அந்த மோதிரம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. கிடைக்கலன்னா மோதிரம் வாங்கிக்கணும். ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்த கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மோதிரம் போடப்பட்டவர்கள் நிச்சயம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து எனக்குள்ள தங்கி அவர் என்ன நிச்சயம் பண்ணி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வை எனக்கு தர்றாரு. ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறது தெரியலன்னா உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டம்தான். ஏன் அவர் இன்னும் எனக்கு மோதிரம் போடல அப்படின்னு நீங்க அவரை பார்த்து கேட்க வேண்டியது கண்டிப்பா அவசியம். ஆண்டவரே ஏன் இன்னும் நிச்சயம் பண்ணலன்னு நீங்க கட்டாயம் கேட்கணும். கேட்டு மோதிரத்தை வாங்கி போட்டுக்கங்க. அப்பதான் நீங்க மனவாட்டி. இல்லைன்னா நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியாது. Praise God. Hallelujah. ஆமா, அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு யோவான் 3ஆம் அதிகாரத்துல, மனவாட்டியை உடையவன் மணவாளன். ஆகவே அவர் தன்னுடைய மனவாட்டியை உடையவராய் இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், மனவாட்டியை உடையவன் மணவாளன். ஆகவே மணவாளன் இருக்கும் பொழுது மனவாட்டி என்ன பண்ண வேண்டியதில்லைன்னா உபவாசிக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளனாய் இருக்கிறார். சபை என்பது அவருக்கு மனவாட்டியாய் இருக்கிறது. இதை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த நாள்ல நாம என்ன காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம்னா, அவர் என்னுடைய மனவாளனா இருக்கிறபடினால அவருடைய மனவாட்டியாகிய நான் எப்படி இந்த பூமியில இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டி. ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க, நான் அவருடைய மனவாட்டி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி மகிழ்ச்சி? நான் அவருடைய மனவாட்டி என்பதுல மகிழ்ச்சியா? நல்லா கவனிங்க. அப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த மனவாட்டி என்பதனால நம்மள நம்ம ஊர்ல இந்த அப்பா அம்மா எல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, பிள்ளைங்க வளர்ந்த பிறகு இந்த பொண்ணை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டோம்னா போதும்பா. அவங்க எப்படி சொல்லுவாங்க, ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டோம்னா போதும். யார் கையிலாவது பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குது, பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன் பக்கு பக்குன்னு இருக்குது? ஏன் பக்கு பக்குன்னு இருக்குது? ஏன்னா இந்த உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. இந்த பசங்க இந்த உலகத்தை பார்த்து எங்கேயாவது கெட்டு போயிடுவாங்களோ, இந்த பசங்களை யாராவது வழி விலக செஞ்சிருவாங்களோ, இந்த பசங்களுடைய புத்தியை யாரையாவது மயக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு பயம், ஒரு இயல்பான பயம் இருக்கும்ல. இந்த மாதிரி தான் பவுல் எழுதுறாரு. பவுல் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, அவர் சொல்றாரு, சபையே உங்களை நான் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன் கையில பிடிச்சு கொடுத்துட்டோம்னா போதும், எனக்கு சந்தோஷம் வந்துடும். அவர் உங்களை கைப்பிடிக்கிற அந்த நாள் வரைக்கும் உங்களை பத்திரமா பார்த்துக்கணுமே, நீங்க வஞ்சிக்கப்படாம இருக்கணுமே, நீங்க ஏமாற்றப்படாம இருக்கணுமே, யாராவது உங்களை மயக்கி தட்டி கூட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு பவுல் எழுதுறாரு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க வாசிப்பீர்களானால், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்களேன். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. எப்படிப்பட்ட கன்னிகையாக? கற்புள்ள கன்னிகையாக. சொல்லுங்க, கற்புள்ள கன்னிகை. சொல்லுங்க, கற்புள்ள கன்னிகை. நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கற்புள்ள கன்னிகை. ஆமா, கற்புள்ள கன்னிகையாக யாருக்கு ஒப்பு கொடுக்கிறாரா? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த சபைய ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? கற்புள்ள கன்னிகையாக பார்க்கிறாரு. சரியா? அந்த கற்புள்ள கன்னிகையாக யாருக்கு ஒப்பு கொடுக்கிறாரா? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்ன பண்ணிட்டாங்க? இப்ப நியமிச்சிட்டாங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்க. நியமித்தபடியால் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்ப ரொம்ப வைராக்கியத்தோட இருக்கிறேன். எதுல நான் வைராக்கியத்தோட இருக்கிறேன் தெரியுமா? எப்படியாவது உன்னை நான் நிச்சயம் பண்ண அவர் கையில பிடிச்சு கொடுத்துடணும்.
அவருக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்க, அவர் கையில பிடிச்சு கொடுத்துடணும்ன்றதுல வைராக்கியமா இருக்கிறேன். நல்லா கவனிங்க, பவுலுக்கு மாத்திரம் இல்ல, பவுலுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற எல்லா ஊழியக்காரனுக்கும் இந்த வைராக்கியம் இருக்கும். ஏன்னா எப்படியாவது அந்த சபைய, அவருடைய மனவாட்டிய அவருடைய கையில பிடிச்சு கொடுத்துடணும் அப்படின்ற வைராக்கியம் இருக்கும். காரணம் என்னன்னா, அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா? ஆகிலும், நல்லா கவனிங்க, ஏன் என்ன காரணம் தெரியுமா? நிறைய பசங்க சுத்தி வரானுங்க உன்னை சொல்றாரு, நான் சொல்லல, அப்படி அவரு சொல்றாரு. உனக்கு நிறைய பேர் என்ன பண்றானுங்க, லவ் லெட்டர் கொடுக்குறானுங்க, ப்ரப்போஸ் பண்றானுங்க. புரியல, இந்த சகோதரர்களுக்கெல்லாம் புரியல, பசங்களுக்கெல்லாம் அது புரிஞ்சிடுச்சு. அது எப்பயுமே அப்படிதான், லேட்டாக தான் புரியும் அந்த சைடு. நிறைய லவ் லெட்டர் கொடுக்குறாங்க. நிறைய லவ் லெட்டர் கொடுக்கறத இந்த பைக்கெல்லாம் பார்த்து, ஆள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து, பர்ஸை பார்த்து, அவன் போடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்து இது ஏதாவது மயங்கிட போகுது அப்படின்னு என்ன பயம்னா, பவுலுக்கு பயம். பவுலுக்கு பயம். ஏன்னா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு தெரியாத வயசு இந்த வயசு. இந்த வயசு அந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் பளபளப்பா தெரியுதெல்லாம், ஐயோ பரவாயில்லையே, ஐயோ பரவாயில்லையே அப்படின்னு பார்த்து மயங்கர வயசா. அதனால அவர் என்ன சொல்றாரு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. நல்லா கவனிங்க, யாரை வஞ்சித்தது போல? ஏவாளை வஞ்சித்தது போல. ஏவாள் யாரு? முதல்ல மணவாட்டி ஏவாள். கல்யாணம் ஏதேன் தோட்டத்துல யார் பண்ணி வச்சது? ஆண்டவர் பண்ணி வச்சார். ஆண்டவர் பண்ணி வச்ச கல்யாணம் இந்த கல்யாணம். ஆண்டவர் பண்ணி வச்ச கல்யாணத்துல இணைக்கப்பட்ட ஜோடிகள் ஆதாமும் ஏவாளும். அந்த மணவாட்டி என்ன ஆயிட்டான்னா, அவளே வஞ்சிக்கப்பட்டா. ஐயோ, அவளுடைய மனசே மயக்கப்பட்டுருச்சுன்னா, தேவனால சிருஷ்டித்து தேவனோட நடந்து தேவனோட ஐக்கியமாயிருந்த ஒருத்தருடைய மனசு மயக்கு ஒருத்தவங்க கெட்டு போயிடுவாங்கன்னா, நம்ம இருக்கும் தேவனுக்கும் ரொம்ப தூரம். நம்மெல்லாம் ஜபம் பண்றதே கிடையாது, அது வேற விஷயம் இல்ல. ஜெபிக்கிறது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, ஆண்டவரோட நடக்கிறது இல்ல. அப்ப நம்ம கெட்டு போறதுன்றது ரொம்ப சீக்கிரத்துல நடக்கும். தேவனோட ரெகுலரா நடந்தவங்களே வஞ்சிக்கப்பட்டுட்டாங்களே, தேவனோட ஐக்கியமா அந்யோன்யமா இருந்தவங்களே கெட்டு போயிட்டாங்களே, அந்த மாதிரி நீங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு ஆவிக்குரிய தகப்பனா எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்னன்னா, உங்களை கிறிஸ்துவனுடைய கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யாராவது வஞ்சிச்சிருவாங்களோ, உங்களை யாராவது மோசம் போக்கிடுவாங்களோ, உங்களை யாராவது ஏமாத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இந்த பவுல் சொல்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே கவனிங்க, பவுல் கற்புள்ள கன்னிகைன்னு எடுத்துட்டு யாருக்கிட்ட கொண்டு போனார்னா, ஏவாள் கிட்ட கொண்டு போறாரு. இங்க ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதனால நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் முதல்ல கற்புள்ள கன்னிகையாக இருந்த ஏவாள் இடத்திலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அவளுக்கு புருஷன் யாருன்னா தெரியும், உங்களுக்கு ஆதாம் தெரியும். பிரைஸ் காட், ஆமென். இந்த ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சில நெருங்கிய தொடர்புகள் இருக்குது. அதே போல ஏவாளுக்கும் சபைக்கும் இடையில நெருங்கிய தொடர்புகள் இருக்குது. என்னன்னா, இந்த ஆதாம் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது ஆதாம முந்தின ஆதாம் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிந்தின ஆதாம் என்றும் வேதம் அழைக்கிறது. நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதாம்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15:45 நீங்க படிப்பீங்கன்னா, ஏன் இயேசு கிறிஸ்துவ பிந்தின ஆதாம்னு சொல்றாங்க? படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் என்னன்னா பிந்தின ஆதாம். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவ பிந்தின ஆதாம்னு ஏன் சொல்றாங்க, ஆதாமோட ஏன் கனெக்ட் பண்றாங்க அப்படின்றத நீங்க கவனிக்கணும். ஆதாம்
முந்தின ஆதாமுக்கும் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துக்கும் இருக்கக்கூடிய சில ஒற்றுமைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ரெண்டு ஆதாமும் தேவனால் உண்டானவர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல 38வது வசனம் என்று நினைக்கிறேன். இந்த ஆதாம், முதல் ஆதாம் இருக்கார் இல்லையா, அவர் தேவனால் உண்டானவர். அம்மா இல்ல அவருக்கு. நல்லா கவனிங்க, அம்மா இல்ல, அப்பா இல்ல, முழுக்க முழுக்க தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர் முதல் ஆதாம். நல்லா கவனிங்க, இரண்டாவது ஆதாமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்பா இல்லாம தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர். அம்மாவோட வயிற்றுல உருவானாரே தவிர அவருக்கு அப்பா யார்தான்? தேவன் தான். பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆக்கப்பட்டு பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர், தேவ ஆவியானவர் அவரை என்ன பண்ணாரு? மரியாளுடைய கற்பத்துல உற்பத்தி ஆக்கினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். மனிதனுடைய சஞ்சாரம் இல்லாமல், மனித தொடர்பு இல்லாமல் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இது முந்தின ஆதாமுக்கும் பிந்தின ஆதாமுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒற்றுமை. நல்லா கவனிக்கணும். இரண்டாவது ஒற்றுமை என்னன்னா, இந்த ஆதாமுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கும் பொழுது என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயத்த சொல்றேன். முந்தின ஆதாமினால இந்த உலகத்துல என்ன வந்துச்சு அப்படின்னா மரணம் வந்துச்சு. பிந்தின ஆதாமினால இந்த உலகத்துல ஜீவன் உண்டாயிற்று. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முந்தின மனுஷன் என்ன பண்ணிட்டான்? இந்த பூமிக்கு மரணத்தை கொண்டு வந்துட்டான். பிந்தின ஆதாம் இந்த பூமிக்கு ஜீவனை கொண்டு வந்தார். எப்படின்னா, அவன் முந்தின மனுஷனாகிய ஆதாம் தோற்று போனான். அவன் தோற்று போனதிலே இவர் ஜெயம் எடுத்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்ப முந்தின மனுஷனாகிய ஆதாமுடைய தோல்வியை இவர் ஜெயமாய் மாற்றினார். அவர் எக்ஸாம்பிள் ஃபெயில், இவர் எக்ஸாம்பிள் பாஸ். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப முந்தின ஆதாம் என்ன பண்ணார்னா ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அடைத்தார். பிந்தின ஆதாம் ஜீவ விருட்சத்துக்கு போகக்கூடிய வழியை உண்டாக்கினார். பிரைஸ் காட். ஆமென். இதெல்லாம் முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமுக்கு இடையில இருக்கக்கூடிய நிறைய வித்தியாசங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துக்கு நீங்க வந்து வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாம தோட்டத்தை விட்டு தேவன் வெளியே துரத்திட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகக்கூடிய வழியை அடைத்து அங்க கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தை வைத்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா? காவல் பண்ணிட்டாரா. அப்ப ஒரு ஜீவ விருட்சத்துக்கு போகக்கூடிய வழிய தடை செய்தவர் இந்த ஆதாம், அல்லது அதுக்கு வழி உண்டாகாதபடி செய்தவர் இந்த ஆதாம். ஆனா இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி ஜீவ விருட்சத்திற்கான வழியை உண்டாக்கினவர் பிந்தின ஆதாம். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பழைய ஆதாமினால முழு உலகமும் பாவத்திற்குள்ளாக்கப்பட்டது. இந்த பிந்தின ஆதாமினால முழு உலகமும் நீதிக்குள்ளாக்கப்பட போகிறது. பிரைஸ் காட். ஆமென். விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் என்னவா மாறுவாங்கன்னா பிந்தின ஆதாமால நீதிமான்களா மாற்றப்படுவார்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, முந்தின ஆதாமினால எல்லாரும் பாவியாக்கப்பட்டாங்க. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி அவருக்கும் இவருக்கும் இடையில நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. சில அவர் எதுல ஃபெயில் ஆனாரோ அதுல இவர் பாஸ் ஆனாரு, அவர் எதுல தோத்தாரோ இவர் ஜெயிச்சாரு. முழு உலகத்துக்கும் மரணத்தை கொடுத்தார் அந்த ஆதாம், இவர் ஜீவனை கொடுத்தார். இப்படி நிறைய காரியங்களை ஒற்றுமையை பார்க்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா மனவாட்டி. ஆதாமுக்கு மனவாட்டிய யார் கொடுத்தா அப்படின்னா, மனைவியை யார் கொடுத்தா? பழைய ஆதாமுக்குன்னா தேவன் கொடுத்தார். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, தேவன் மனுஷனை உருவாக்கின பிறகு ஆண்டவர் அவனை பார்க்கிறாரு. அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்பதை ஆண்டவர் உணர்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் சகல தேவைகளையும் சந்திக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பூமியில ஒரு மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனுக்கான சகல தேவைகளையும் அவர் மனதிலே வைத்து சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார், சகலத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணிட்டு தான் மனுஷனை உண்டாக்குறார். அப்படி உண்டாக்குன பொழுது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்ற துணையை அவனுக்கு, நல்லா சொல்லுங்க வாலிப பிள்ளைங்களாம் சொல்லுங்க, அவர் எனக்கு ஏற்ற துணையை சொல்லுங்க உண்டாக்குவார். ஆமென். ஏற்கனவே உண்டாக்கிட்டாரு, அதை ஏற்ற வேளையில உங்க கண்கள் காண செய்வார். சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் என்னங்க உண்டாக்குறது, நாங்க உண்டாக்கிக்கிறோம் அப்படின்னு சில ஆட்கள் போறாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆட்களை. கவனிங்க, அவர் உண்டாக்குவார். எனக்கான ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்குவார். ஆமென்.
அப்ப தேவனுடைய வேலையை தேவன் செய்யட்டும், நம்ம வேலையை நம்ம செஞ்சா போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தேவனுடைய வேலையை சில ஆட்கள் கையில எடுத்துக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், தேவனுடைய வேலையை நீ கையில எடுக்காத, அது ஆண்டவருடைய வேலை. பிரைஸ் காட். ஆமென். உனக்கான துணையை உண்டாக்குவது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலையை. ஆண்டவருடைய வேலையை ஆண்டவர் செய்ய விடு. உன் கையில எடுத்துக்காத, வாழ்க்கை பிரச்சனையா போயிடும். கவனிங்க, தேவன் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு என்ன பண்ணிட்டாரு? குளோரோஃபார்ம் கொடுத்து அயர்ந்த நித்திரையை வரவழைச்சிட்டார். ஆண்டவர் அவனை டீப் ஸ்லீப்புக்குள்ள போக வச்சுட்டார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டித்தாருன்னு யாருக்கு தெரியாது? ஆதாமுக்கு தெரியாது. ஆதாமுக்கு தெரியாது. அதனால ஆதாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இவளை எப்படிதான் ஆண்டவர் படைச்சாரு, என்ன படைப்பியா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண நினைச்சீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சகோதரர்கள், உன் மனைவியை புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணாத. சொல்லுங்க, திரும்பி பார்த்து சொல்லுங்க, மனைவியை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத. புரிஞ்சிக்க முடியாதவதான் மனைவி. அல்லேலூயா. பார்த்து சொல்லியா? ஏன் குமார் அவரை திரும்பி பார்க்க மாட்டேற? தீனாவை கோமாங்கறியா? பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லு, உன் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. முயற்சி பண்ணா ஃபெயில் ஆயிடுவ. ஏன்னா புரிஞ்சிக்க முடியாத ஒரு படைப்பு. ஏன்னா நீ தான் உன்னை அவர் எப்படி படைக்கிறாரோ நீ புரிஞ்சிக்க கூடாததுக்காக தானே உன்னை தூங்க வச்சிட்டாரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணிருப்போம்? முழிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே முடி குட்டையா இருக்கு, கொஞ்சம் நீளமா வைங்க. ஹைட் நான் 4 அடி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஒரு 1/2 அடி கூட்டி இருக்க கூடாதா? இல்லைன்னா குண்டா இருக்குது, ஒல்லியா இருக்குது, அது அப்படி இருக்கு, எனக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்க ஆண்டவரே இஷ்டத்துக்கும் அவருக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம் நம்ம. புரியுதா? ஏன்னா பொண்ணு நீங்க பார்க்கும்போது என்னென்ன நொட்டுலாம் சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு சொல்லியிருப்பீங்க. அதனாலதான் அவர் பார்த்தாரு, நான் எப்படி கொடுக்குறனோ அப்படியே ஏத்துக்கோ. ஆமேன் வரமாட்டேன். நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்களேன், நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்களேன். பக்கத்துல திரும்பி பார்த்த, பிரதர் அவர் எப்படி கொடுக்குறாரோ அப்படியே ஏத்துக்கோங்க பிரதர். அது கருப்பா செவப்பா, உயரமா குள்ளமா, குண்டா ஒல்லியா, இதெல்லாம் பார்க்காத பிரதர், அவர் எப்படி கொடுக்குறாரோ அப்படியே ஏத்துக்கோ, அதான் ஏற்ற துணை. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, நல்லா சரிஞ்சிட்டியாப்பா தம்பி, அவரு உள்ள போய் புதஞ்சிட்டாரு, அவரு ஆமா பிரதர் அப்படித்தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி கொடுக்கிறேனோ அப்படியே ஏற்றுக்கோ, அதான் உனக்கு ஏற்ற துணை. பிரைஸ் காட். ஆமென். எனக்கு தெரியும் ஆதாமே, உனக்கு எப்படிப்பட்ட துணை இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால உனக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, எங்கெல்லாம் உன்னை இடிக்கணுமோ அங்கெல்லாம் உன்னை இடிக்கிறதுக்கு, எங்கெல்லாம் உன்னை சொட்டை எடுக்கணுமோ அங்கெல்லாம் உன்னை சொட்டை எடுக்கிறதுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். சிலதெல்லாம் நான் சொன்னா உனக்கு புரியாது, அவ சொல்லுவா அவ பாணியில, அப்போ உனக்கு புரியும், நல்லா புரிய வைப்பா. அல்லேலூயா. அந்த மாதிரி துணையத்தான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆதாம நல்லா தூங்க வச்சுட்டு அவரை ஸ்லீப்பிங் மோட்ல போட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, விலா எலும்பை எடுத்து ரெடி பண்ணி அவ கண் விழிக்கும் பொழுது அவளுடைய கண்கள் முதலாவது யாரை பார்க்குதுன்னா தேவனை பார்க்கிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவளுக்கு முதல்ல யாரை தெரியும்? தேவனை தெரியும். ஆண்டவரே என்னை எதுக்காக சிருஷ்டித்தீங்க? இல்ல, உன்னை சிருஷ்டித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கும்படி, துணையா இருக்கும்படி தான் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். அங்க பார் உன்னோட பேர். அப்ப ஏவாளுக்கு ஃபர்ஸ்ட்ல யாரை தெரியும் அப்படின்னா, ஏவாளுக்கு ஃபர்ஸ்ட்ல தேவனை தெரியும். ஆதாமுக்கு முதல்ல ஏவாளை தெரியறதுக்கு முன்னாடி யாரை தெரியும்னா தேவனை தெரியும். நல்லா கவனிங்க. தேவனை தெரிஞ்ச உடனே இந்த கிறிஸ்தவ திருமணம் என்பது எப்படி அமைகிறதுனா, தேவனை முதலாவது அறிந்த ஒரு மகன், தேவனை முதலாவது அறிந்த ஒரு மகள், இவங்க இருவரையும் ஆண்டவர் இணைக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துவை தன் வாழ்க்கையின் முதலாக கொண்டதான ஒரு பையனுக்கும் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் முதலாக கொண்ட ஒரு பெண்ணுக்கும் இடையில நடக்கிறதான ஒரு உடன்படிக்கை தான் விவாகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் அப்படிப்பட்ட விவாகத்தை அங்கீகரிக்கிறது, அப்படிப்பட்ட விவாகத்தை ஆசீர்வதிக்கிறது. அப்படிப்பட்ட விவாகம் கர்த்தரால் கனப்படுத்தப்படும். அவர்களுடைய சந்ததிகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள், தேசத்தில் பேர் பெற்றவர்களாயிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்படிப்பட்ட விவாகம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்களும் விரும்புனீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி.
எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.